கடைசியா சொன்னாங்க பணங்கோட்டை சூப்பியான். எனக்கு ஒரு அசிங்கமா போய் வெளியே ஓட எத்தனை ஒட்டியான்ல அசிங்கம். ஓலைச்சுவடி மாதிரி இது பேனைச்சுவடி. பெனங்கா பணியாரம் சுட்டு கொண்டிருக்கேன் பாருங்க. பெனங்கா பணியாரம் இந்த பெனங்கூழ் செய்யறதுக்கான இந்த மரக்கறி எல்லாம் வெட்டி கொண்டிருக்கேன். நம்ம புழுக்கோடி மற்றது அந்த தேங்காய் சோடி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. பனை சார்ந்த உற்பத்திகள் எல்லாம் இதுல இருக்கு பாருங்க. இதுல நாங்கள் இப்படி நினைச்சு வரையில்லை. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சும்மா இருக்கேன், நீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக பனைமரத்துக்குன்னு சொல்லி திருவிழா கொண்டாடினோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில இருந்தது, மற்றது வவுனியாலாம் கிட்டல அந்த நொங்கு திருவிழான்னு சொல்லி நடந்தது. ஆனால் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு திருவிழா நடக்குது. இந்த பனையை பற்றி சொல்ல போனால் பனையில் தானார் வளர்ற மரம் தான் பனை. ஆனால் 1-2 பலன் இல்லை, இது ஏகப்பட்ட பலன் இருக்குது. யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த ஏவுகணைகளை வந்து குண்டுலாம் கீழே விளையக்கில்லை. இந்த பனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு தடவையாக இருந்திருக்கு. அதாவது வீடுகளில் விழா மாக்களில் விழாமல் தடவையாக இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற 60 பனைகள் அழிஞ்சே போயிடுது. அந்த மாதிரி பனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பட்டி மற்றது பெனங்கட்டி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு இருக்குது. சொல்ல என்னென்னு சொல்கிறது, மற்றது பெனங்கா பணியாரம் என்று சொல்லி ஏகப்பட்டது இருக்குது. 12 சொல்லிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பனைமரத்தின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 வருஷம்னு சொன்னால் அதில் அதுக்கு பிறகு வெட்டி நாங்கள் அந்த வீட்டுக்கு மரமாக பாவிக்கலாம். மரமாக பாவிக்கல கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு 200-300 வயதுக்கு இருக்கும். அந்த சொன்னால் ஏகப்பட்ட பலன் இந்த பனைமரத்தில் இருக்குது. ஓகே நண்பர்களே, அப்படி நாங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு துவங்கிடும். வாங்க அப்படியே நாங்கள் காணலுக்கு போவோம். சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தள்ளி விடுங்க. இந்த பயண திருவிழா எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாலையிலேருந்து இங்கே ஜம்புவலப்பட்டினம் போகிற ரோட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்மேரா ரிசோர்ட்னு சொல்லி ஒரு ரிசோர்ட் உண்டு. இங்கே இப்போ கொஞ்ச காலம் தான் ஆரம்பிச்சு இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. இதில் பாருங்க பனை திருவிழான்னு சொல்லி வடிவ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அந்த பேரும் பனைமரத்தில் அமைஞ்சிருக்கு பாருங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை, அங்கால கடற்கரை, ஏகப்பட்ட பனைமரங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் உள்ளுக்க போய்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க பிள்ளையாரப்பா நிற்கிறார். வந்தோடனே எங்கட முதற் கடவுள் பிள்ளையாரப்பா இருக்கிறார். அங்கால நடந்து ஒன்றுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி போய் நாங்கள் பார்ப்போம். என்ன இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்ச மரங்களும் பனைமரங்களும் தான் நிற்கிது வேறங்க. சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கணும் போது. என்னென்னு சொன்னால் அந்த வாகனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கனைவர் வந்து நிற்கணும். இதில் பாருங்களேன், நெஞ்சு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுக்கிறாங்க பனை திருவிழான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கணும். இதெல்லாம் பார்க்குறாங்க விடியோளமினா சாப்பிட்டு தண்ணியோட குடிச்சு எல்லாம் செய்து போட்டு ஃபேஸ்புக்காக பார்க்குறதான் இல்லை. அடுத்த சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு அடுத்த சாப்பாட்டில் முடிச்சு போட்டு அது மற்ற கரம் பார்க்குறோம். இப்போ பனத்திருவிழா எப்படி இருக்குது? ஓ நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இப்படி நினைச்சு வரையில்லை. சும்மா அங்கே கடற்கரையில் மனுஷன் சொல்லி வந்தேன். இங்கே வந்து பார்க்கத்தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் முதல் தரம் இப்படி செய்கிறாங்க பனை திருவிழா. அங்கால வவுனியா பக்கம் நொங்கு திருவிழா அந்த மாதிரி நடந்தது நடக்கிறது. இந்த கிளிநொச்சியில் எங்கே எல்லா கன்னடம் பார்க்கணும். இப்போ நீங்கள் தான் அடுத்த கட்டம் வெளிநாடுகளை கொண்டு சேர்க்கணும் இந்த விஷயங்களை. அங்கே நானும் இந்த வேறு முருகான் வேல உற்று அவரை வந்தா கதை தரல யாரு இல்லை என்ன நான் சொல்லுறேன் வச்சு எடுக்கா போட்டு விடுவோம் வேண்டும் சொன்னா அவர் அதான் போட்டு விடுவார். சரி சரியா. கலந்த கற்பதருவை பாதுகாப்போம். சத்தான உணவுகள் தந்து
வறுமை நோய்களை தீர்க்கும் கற்பக தருவை பாதுகாப்போம். பணம் உணவுகளை உண்டு பணம் பொருட்களை பாவித்து ஆரோக்கியமாக வாழுவோம். சுய தேவைகளுக்காகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் கற்பக தருவதை அழிப்பதை நிறுத்துவோம். பனைசார் பொருட்களினதும் பனைசார் உணவுகளினதும் உற்பத்திகளை ஊக்குவிப்போம். பனைகளை நம்பி வாழும் மக்களது வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருப்போம். பொருண்மியத்தில் முக்கியமான கற்பகதரு உற்பத்திகளை சர்வதேசமயப்படுத்துவோம். பனையின் நன்மைகளையும் பனையின் தேவைகளையும் அனைவருக்கும் உணர்த்திடுவோம். பனைகளை பேணுவோம். மனைகளை பெருக்குவோம். வாழ்வை வளமாக்குவோம். நன்றி. அந்த பணம் தொழில் செய்கிற ஆட்களுக்கு நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்த நாங்கள் ஐயா மேர் உங்களோட பேர் சொல்கிறோம் வாங்கோ, உங்களை கௌரவிக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களால் இயன்ற ஒரு சிறிய ஒரு நினைவு சின்னத்தை உங்களை தர்றதுக்கு வலிக்கிறோம். மணியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 11:30க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதநீர் குடிப்பினமாம். பாருங்க இன்னும் பதநீர் விரைவில் போகல. அங்கோலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கூழ் காய்ச்சி கொண்டிருக்கணும். இன்னும் துவங்கையில் இப்போ ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்குதா மீன் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டிருக்கணும். முதல் முறையாக எங்கள் பக்கம் வந்திருக்கேன். கணக்கு வித்தியாசமாக வந்துருக்கு. இங்கே பொலிகோல் வேலை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ப்ராடக்ட்டுகள், அதாவது அந்த பெனை சார்ந்த ப்ராடக்ட்டுகள் அங்கால ஏதோ உயர்ந்தெல்லாம் கிடக்கு. லைவாக சுட்டு தரப்படும், அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சாப்பிடுவோம். அதை போல் பணம் கட்டி உற்பத்தி செய்கிறோம். நேரடியாகவே நீங்கள் பார்த்து அதில் டேஸ்ட் பண்ணலாம். அதை விட பணம் ஜூஸ் செய்கிறோம். அதை போல் பனங்கூழ் செய்கிறோம். பனங்கூழ் வந்து இப்படி ஒரு 12 மணிக்கு தான் ரெடி ஆகும். இங்கே வந்து எல்லாருமே அதில் ஈடுபட்டு அதை செய்வோம். அதை போல் அதால் பணம் பொருட்கள் விற்பனைக்கு இருக்கிற ஒரு கூடம் ஒன்று இருக்குது. பதநீர் வந்து இவங்களுக்கு விரையில் 11:30 வரும். இது எல்லாத்தையும் விட இந்த ரிசோர்ட் பல்மேரா ரிசோர்ட் என்று சொல்கிறது, இதில் பணம் பொருட்கள் விற்பனை செய்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுக்கு அங்கால பக்கம் இருக்கிற ஒரு கடை. நீங்கள் என்ன பொருளும் எப்பயும் அவ்வளோ நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எந்த நேரம். அப்போ அந்த கடையை நீங்கள் பாவித்து கொள்ளலாம். இந்த நிகழ்வு நாங்கள் செய்திருக்கிற வந்து இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் ஒரு பனை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தணும் என்று தான் நாங்கள் செய்கிறாங்க. இதில் வந்து யாருமே ஸ்பான்சர், யாருமே எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு எவருமே இல்லை. தன்னார்வமாக எல்லாரும் இணைஞ்சது தான் இந்த நிகழ்ச்சி. இதில் எவருமே உரிமை கோரையில் எல்லாருமே சேர்ந்து செய்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதை போல் எங்களுக்கு பின்புலத்தில் நிறைய பேர் உதவி செய்திருக்கணும். உதாரணம் சுதந்திரன்னா இந்த இடத்தை தந்து எங்களுக்கு உதவி செய்தது. அதை போல் ஐங்கோஸ்டியில் இருந்து சிவதர்சன் எங்களுக்கு உதவி செய்தது. அப்படி எங்களுக்கு நிறைய பேர் பல பல உதவிகள் செய்திருக்கணும். எல்லாருக்கும் நன்றி. இதுகளை நீங்கள் ஃபுல்லாக ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட உணர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொன்றே சும்மா வந்துட்டு அதை இதேண்டு இல்லாமல் எல்லாரும் நின்று அதை என்ஜாய் பண்ணுங்க, அனுபவிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். இதுதான் இந்த மெசேஜ். எங்களோட புவி இதோட இது முடிதோட ஒரு சின்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டோட எங்களோட நாங்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்த போய் இருந்து பார்த்து அனுபவித்து நீங்கள் போகலாம்ன்றான் இன்றைய கதை. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். எங்களுக்கு ஆதரவு தந்ததுக்கு. சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப்பில் தொடங்கின ஒரு விஷயம் 450-500 பேர் இன்றைக்கு அந்த குரூப்பில் இருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். இதை போல் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்வோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றிகள். எங்களோட வாலண்டியர்ஸாக தன்னார்வமாக இணைஞ்சு கொள்கிறார்கள். எப்பயும் எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். மிக்க நன்றி. இது எங்களுடைய பணம் தீவு. இது எங்களுடைய பணம் சோலை. எங்களுடைய மூதாதையரின் மூச்சு காத்தால் உருவான உயிர்கள். இங்கே பறந்திருக்கிற அனைத்தும் எங்கள் மூதாதையரின் சொத்து.
இந்த மூச்சு காத்து எங்களுடைய மூதாதையர் மூச்செடுத்து விட்ட காத்து. இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல் எங்கள் பனந்தீவு. ஓ, இது பசுந்தீவு. இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட சந்ததியை பற்றி. இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட மூதாதையர் பற்றி. இந்த மண்ணில இருக்கிற பூச்சி புழுவில இருந்து இங்க பறந்து திரிகிற இந்த பறவைகள் வரைக்கும் எங்களுக்காக மூதாதையரை விட்டு சென்ற சொத்து. இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை. இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை. எங்களுடைய தீவை சுற்றி பல தீவுகள் மாறிவிட்டது. எங்களுடைய பனம் தீவை சுற்றியுள்ள பனம் தீவுகள் பல மாறிவிட்டன. பனைகளே இல்லை, பனைகளே இல்லை, பழங்களே இல்லை. வேறு வேறு பழங்கள், வேறு வேறு உற்பத்திகள், வேறு வேறு மோகம். அங்கு வாழ்ந்த மனிதர்களின் ஆசைகளுக்காகவும் நாகரிக மோகத்தாலும் தீவுகள் எல்லாம் சின்ன பின்னமாகி போனது. அண்ணா, உங்களோட தீவும் அப்படி போயிருமா? எங்களோட தீவுகளை அப்படி போக நாங்கள் விடக்கூடாது. இதுதான் உண்மையான சொத்து, இதுதான் உண்மையான செல்வம் என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேணும். எங்களோட மூதாதையர்களுக்கு சொல்லித் தந்தது போல சொல்லிக் கொடுக்க வேணும். பனையே எங்கள் வாழ்வு, பனையே எங்கள் வளம். இந்த பனையை விட்டா உங்களுக்கு என்னண்ணா அவரை தேவை? எல்லாமே எங்கட வாழ்வே இந்த பனைக்கு அடியில தானே. ஏய், நீ யாரு? நீ எங்க இங்க வர? யாரு? இங்க வந்த நீ? அதுகளை பார்க்க வந்தேன். அப்பா என்ன செய்றீங்கன்னு பார்க்க வந்தேன். இந்த எறும்பு மேய்க்கிற சாமான்களை தான் நீங்க எறும்பு எங்களுடைய தோளை எப்ப பாரு இதுகளை கொண்டு எதாச்சும் செய்யறாதான் உங்களோட வேலை. என்ன செய்றீங்க இதுல? இது எங்களுடைய படைப்பு. பனையினுடைய உற்பத்திகள் அவளையும் இப்ப இந்த காலத்துல இதை வச்சு செஞ்சு கொண்டு இருக்கீங்க. இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையும் இதை செய்யலாம். இங்க வந்த கடலுக்கு குளிக்க வந்த இடத்துல இந்த பிரச்சனை தேவையில்லாத இல்லையா? தேவையில்லாத இல்லையா? என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலையை என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க, அது தேவையில்லாத வேலையா? யாராவது இப்ப எல்லாம் இதுல எவ்வளவு சத்து இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சத்து இருக்கு சொல்லுங்களேன். யாரா சொல்லுங்க, பனையை பற்றி யாரா சொல்லுங்க. இது பாதுகாக்கப்பட வேண்டும். யாருக்கும் தெரியாத வேலையை செய்யாதீங்க. நீங்க தெரியாத புதுசா ஒன்றும் கொண்டு வராதீங்க. பனை பேருக்கு தெரியும். நாங்க கஷ்டப்பட்டு மாத்தி கொண்டு வரோம். நீ புதுசா கொண்டு கொண்டு புதுசு இல்ல, நீங்க கொண்டு வரதான் புதுசு. இது பாரம்பரியம். என்ன பாரம்பரியம்? ஒன்றுமே இல்லாத நாங்க அப்பிள் வச்சிருக்கோம். நாங்க வெளிநாட்டுல இருந்து அப்பள எவ்வளவோ காசு கொடுத்து இருக்கிறோம். நீங்க இந்த பணம்பழத்தை காட்டி கொண்டு இருக்கீங்க. வேற வேலை இல்லையா உங்களுக்கு? நம்பளம் தான் நாங்க காட்ட இல்ல. உங்களோட இதை பூச்சிட்டில வைக்கலுமா? வைக்கலாம். பூச்சிட்டில வைக்கலுமா? எந்த பூச்சிட்டு எங்க இருக்கு? எங்கட பூச்சிட்ட வச்சிருக்கோம் நாங்க. வச்சிருக்காங்க. அப்பள வச்சிருக்கிறோம். ஓரம்பழம் இருக்கு. அதை விட நாங்க கொக்கோ கோலா நாங்க வைக்கவே இல்லையா? என்ன கோலா கொண்டு இங்க பாருங்க. நாங்க வைக்க விட இல்லையா? வாங்களா? கேளானே பல்லா போய் விடாப்பா. பல்லா போய் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. அப்படியே மொழில தான் ஊத்தி வச்சிருக்கீங்க. என்ன மொழி வென்றீங்க? அழகா பலபலன்னு இருக்கு. அப்படி சொல்லுங்க. பல எல்லாத்தையும் வடிவா தானே வச்சிருக்காங்க. இல்லங்க இல்ல. ஒரு பழத்தின் ஆயுள் காலம் எவ்வளவு ஐயா? ஐயா, ஒரு பழத்தின் ஆயுள் காலம் எவ்வளவு? சரியாப்பா, நீ சொல்றதெல்லாம் சரி. இதுல எத்தனை பேர் பணப்பழம் கடைசியா சாப்பிட்டாங்க?
அவரோட கதை சொல்றேன். பணம் பழம் சாப்பிடுறது கௌரவ பிரச்சனை. அதனாலதான் பணம் பழம் சாப்பிடுற எங்களை காட்டுவாசி டிக்டாக்ல பணம் பழத்தை டிக்டாக் போடல மாட்டாங்களா எவ்வளவு காலம் பழம் இருக்கும் வருஷ கணக்கா வைப்போம் ஐபிள் வந்து எவ்வளவு காலத்துல இங்க வந்து எங்களுக்கு சேருது இல்ல உற்பத்தி ஐபிள் பழத்தடத்துல இருந்து எங்கிட்ட வர எவ்வளவு காலம் பிடிக்குது எல்லாம் கதைக்கணும் ஆனா நாங்களும் இப்படியே இருக்க வேண்டியதா எங்களை மதிக்கவும் மாட்டினோம் அப்ப சொல்றதுதான் சரி நாங்கள் அவன் பக்கம் தான் போகணும் இன்னைக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பண்ணி கொடுப்பினா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல ஆனா பழம் ஜூஸ் மகிமையை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும் எங்களுக்கு நீங்கள் நல்ல சத்தோட இருக்கிறோம் அந்த அப்பிள் சாப்பிட்டு முதலாளி 3 பேர் சேட்டை போட்டு வாங்கலாப்பா ஆரோக்கியமா இருக்கிற நல்ல சுவாசம் இதுல இருக்கிறாங்கல்ல தண்ணி இருக்கிறாங்க அப்படி எந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பனை சார்ந்த உற்பத்திகள் எல்லாம் இதுல இருக்கு வேறங்க இதுல புழுக்கோடி எல்லா பொருளும் எறும்பு வைக்கிறேன் எங்கட அப்படில ஒன்றும் வைக்க அது மொய்க்காத இந்த இடம் ஆரம்பான்னு சொல்லட்டுமா இல்லாம போயிட்டு எங்கட இந்த தீவுக்குள்ள வச்சிருக்கிற ஒருத்தர் முன்ன வராதீங்க நாங்கள் இன்னும் உண்டு இந்த ரிசோர்ட்டை தவிர இந்த பனங்கல்லு பனம்பாடி கருப்பணி மற்றது கைதடி அதையும் விட்டுட்டு சரியா வேற யாரும் இந்த கல்ல அல்லது இந்த பனம்பாணியால அல்லது இந்த பினாட்டுகளை ப்ராடக்ட் பண்ற 2 கம்பெனியை சொல்லுங்க 2 நபத்தை பேரை சொல்லுங்க சேத்துல முளைக்கிற சென்ற மாதிரி இந்த 2-3 ஐட்டங்கள் அங்க இருக்கு நல்லா வளர்ந்து போய் உடங்கடா பால் பெருசா கணக்கு வர போகுது இல்ல சொல்லுங்க 2 பேரை சொல்லுங்க ஆக தெரியல சொல்லுங்க பாபா அந்த அடிப்படை அறிவோட வாய்ப்பே சொல்றேன் இந்த விளாக்கு வந்து பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த Facebookல போட்டோ போடுவீங்க நாளைக்கு வேற வேலை இந்த பணம் வந்து பாதக போடுவீங்க இங்க பாருங்க அதுக்கு ஜோடி பழகுறாங்க சும்மா நாங்க போக மாட்டோம்
பனையோட வாழ்ற சமூகத்தை இப்படியே வச்சிருக்க போயினோம். அவ்வளவுதான். வந்து மாதிரி எங்களை பார்த்து ரசிச்சுட்டு போறதுக்கு தான் நீங்க வந்திருக்கணும். எங்களுக்கு வேலை ஒன்று போட்டுக்கொண்டு ஆக்களை கீறுதான் கூடம் இதுலேருந்து படித்து நொங்கு ஒடிச்சு தான் இங்கிலீஷ் பாட்டு பாடி படிக்கிறாங்க. அந்த பாட்டு இங்கிலீஷ் பாட்டு பாடமாக்கி 1000 ரூபாய் ப்ரைஸ் எடுத்துனாங்க. என்னடா அதை முதல் 65ஆம் ஆண்டு படிச்சேன்னா இப்போ 77 வயது. அது ஐ வாண்ட் அ லோன்லி ஏசிய க்ரௌட் சொன்னால் நான் முகில போல அதில் இது குடிச்சு தான் படிச்சிடாங்க. I want a lonely as a crowd that floats on highs of waves and hills. When all at once I saw a crowd, a coast of gold in daffodils, beside the lake, beneath the trees, fluttering and dancing in the breeze. Continuous as a star, the shining twinkle on the Milky Way, the straight and never ending light, along the margin of a bay, 10,000 saw I take land, so they sparkly runs. The base beside and done, but they outdid the sparkling basing glee. A fight could be such a joke and company. I gaze and gaze, but little thought. அப்படி எங்களுக்கு 100 வசனம் அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு சொல்லி படிச்சாங்க. 77 வயது 16 வயதுல படித்த கல்வி விக்டோரியா காலேஜா படிச்சாங்க. நன்றி. ஆனா கடைசியா சொன்னாங்க பனங்கோட்டை சூப்பியானு. எனக்கு ஒரு அசிங்கமா போச்சு. நாங்க எல்லாம் அப்படி லைன்ல இருந்து பனங்கோட்டை பண்ணுங்கடா பனங்கோட்டை சூப்பியானு போடலாம் தானே. ஒரு 30-35 பிள்ளைகளை வச்சு சின்ன சின்ன குட்டி பிள்ளைகளை எல்லாம் வச்சு மண்டதீவில இருந்து அல்லுக்குட்டி வரைக்கும் நாங்களும் பரமரம் நட்டினாங்க. நாங்களும் உங்களோட டீம் தான். சொல்ற மாதிரியான டவுனில் பெரிய பெரிய கடை வச்சு பிடிக்கணும். நீங்களே இந்த 10க்கு வச்சு பாருங்க கல்ல விக்கிறீர்கள். பத்தைக்குள்ள கொண்டு வந்து கல்ல விக்கிறீர்கள். டவுன் சைடு அனுமதி இப்ப டவுனுக்குள்ள இந்த பனை உற்பத்தியில நல்ல ஒரு சில பேர்களோட பெரிய பெரிய அப்படி ஆகுங்க இருக்குது வந்துட்டு அதை யார வந்தது இடத்தை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இடத்தை சொல்லுங்க. நாங்க இப்ப மதத்துக்கு எதிரானவர்கள் சரி கல்லுக்கு சப்போர்ட் இடத்தை சொல்லுங்க. அங்க போனானா இல்ல இங்கிலீஷ் வராது, வேற இங்கிலீஷ் வராது. அதுக்குதான் போறது வார்த்தையில. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? பியர் இந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு ஆல்கஹால் பெர்சன்டேஜ் எங்கண்ணா சமூகம் வியாபாரத்துக்காண்டி மரத்தை வளர்க்கல பனைய போட்டுறதுங்கண்ணா வாழ்வியல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் சுட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பட்டி அந்த மாதிரி காய்ச்சிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்குள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைமரம் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிஷினை வச்சு பனைமரம் நம்பாருங்க. மிஷின் என்ன அதுதான் பிரச்சனை. என்ன மிஷினை வச்சு பனைமரம் மரலாமா நான் கள்ளு ஜீவத்தை வைக்கணுமா இல்லை வேறங்க. இப்படி ஏறத விட நார்மலாக ஏறவுன்னு ஏறி போடுவோம் போல ஸ்பீட்டை. பனை ஓலையில் செய்த சுளகுகள், மற்றது பேக்குகள், மற்றது புட்டை விற்கிறது இங்கே வேறங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒடியல்மா, இங்கே அதில் புழுக்கொடி. இப்போ நாட்டெல்லாம் இருக்குதா? முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? இல்லை வர்றதுக்கு இல்லை முடிஞ்சது போல. வணக்கம். எப்படி இருக்கு? ஓகே. இங்க எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இல்ல எல்லாத்தையும் உணர்ந்து நடக்கிறேன். அனுபவம் பெற்றவொடனே நீங்கள் அடுத்த கட்டம் பார்க்கலாம். இது வந்து ஒரு அறிமுக விழா தானே. இப்போ இல்லை எல்லா இடம் நான் கோயில்களில் போடுறது வியாபார நோக்கம் இல்லை.
பல சம்பந்தமான கொஞ்சம் விளக்கம் வெளியில் விளங்கணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ ப்ரோக்ராம் போடுற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போட்டு அறிமுகப்படுத்தி கொண்டு வரோம். உங்களுக்கு சில இடத்த வியாபாரம் பண்ணுறதுக்காக பாயம் அதை என்ன வச்சுக்கிட்டு வந்தது நாங்கள் எல்லா பொருளையும் போட்டு அதில் ஒரு அறிமுகம் இதை காட்டி கொண்டு வரோம். கிராமம் கோயிலில் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வந்தால் அது போயிருக்கும் போல. அப்போ இதுக்குள்ள என்னென்ன வைக்கிறது? இது கொட்டைப்பட்டி என்று சொல்லி முந்தி நாங்கள் இதை முந்தி காசுகள் அதில் வச்சு பிள்ளைங்கிறது சாதாரண அந்த தோட்ட வேலைகள் பூராக்கள் இடுப்புகளில் வச்சுட்டு இதில் காசுகளை வச்சு அப்படி மடிச்சு இப்போ இந்த பனை மரத்தில் ஏறிக்க இடுப்பில் அடித்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த மிஷினில் ஏறுறது அதை விட பனை ஏறாக்கள் ஸ்பீட்டாக ஏறிவிடும். அதான் எனக்கு ஒரு சந்தேகம். பனையேறது ஓகே, அது நெஞ்சு முறைஞ்சி பனையேற பழகினாக்கள் ஸ்பீட்டாக இருக்கணும் போல எனக்கு தெரிஞ்சு. அது ஓகே, அது பழக்கப்படாத காலெல்லாம் காய்ச்சி கையெல்லாம் காய்க்கும். இது அந்த தாக்கம் இல்லை. என்ன பொறுத்தல பார்த்தளவில் விளங்கி கொண்டு ஆனால் இறங்குறதுக்கு இல்லை, எங்கள் பொறுமை வேணும் எவ்வளோ அதுக்கு இறங்குறதுக்கு. அதான் அந்த தொழிலோட ஈடுபட்டு அதில் ஒரு இந்த இருக்குந்தானே விருப்பம் இருக்குந்தானே. என்ன பொறுத்தல இது ரெஸ்ட் இருக்கு. இப்போ போனால் ஒரு களைச்சிட்டோம்னா நிற்கலாம். அது நிற்கல. எங்கள்ட பேலன்ஸில் தான் நாங்கள் நிற்கணும், பிடிச்சி வச்சுக்கொண்டு தான் நிற்கணும். எங்களோட கால் பலம் எல்லாமே இல்லை. எனக்கு அந்த எல்லாம் ஓகே, ஏறுறது எல்லாம் படிவாக ஏறலாம். அந்த இறங்கைகளை பார்த்தோன்னு இப்போ பொறுமையாக இறங்கல. அது ரெண்டு பெனைக்கடையில் ஒரு ஊஞ்சால் மேலே கட்டி சின்ன பிள்ளைகள்லாம் ஆடிக்கொண்டிருக்கேன் பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த, அதாவது என்னென்னு சொல்கிறது, இதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறது தெரியல, உயர்ந்த மாதிரியில் இருந்து நாங்கள் அப்படி கடலை ரசித்து கொண்டு இங்கே ஏதாவது சாப்பாடுகள் அதோடு பண்ணி நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி செய்திருக்கேன். நல்ல இயற்கையோடு சூழ்ந்த ஒரு சூழல் உண்டு இது. பாருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இதை விட்டாச்சோ மற்றது அந்த தேங்காய் சோடிலாம் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. கொடுத்து முடிஞ்சது வர்றதுக்கு இடையில ஜூஸுகள் அதெல்லாம் சும்மா கொடுத்தவையா அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சது வர்றதுக்கு. இதில் பாருங்க தேங்காய் சோரோட புழுக்கோட்டி, தேங்காய் சோரோட புழுக்கோட்டி நல்லா இருக்கும் சாப்பிட. அது பெனாட் என்ன இது? இதில் இருந்த நொங்கெல்லாம் பட்டி கொடுத்து முடிஞ்சது போல. நாங்கள் வாரத்துலேயே நொங்க முடிஞ்சது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பனையெல்லாம் எப்படி அலங்கரிச்சு வச்சிருக்கணும் பாருங்க. இதில் கட்டி வடி அந்த வேட்டியெல்லாம் கட்டி நல்லா அலங்கரிச்சு வச்சிருக்கணும். எப்படி இருக்கிறது திருவிழா, பனை திருவிழா? அனுபவிச்சாங்க சின்ன பிள்ளையில, பட் தொடர்ந்து அனுபவிக்க முடியல. ஊரை விட்டு போயிட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு கிடைச்சோட பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு. இல்ல இப்படி ஒரு முதல் முறையா யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு திருவிழா கொண்டாடுறதுமே ஒரு நல்ல விஷயம். என்ன இது ஒரு இயற்கையா வர ஒரு விஷயம். பனை மரம் பண்றது ஒரு இயற்கையா வர விஷயம். அது இப்ப கிட்டத்தட்ட அரைவாசத்துக்கிட்ட அழிஞ்சு போயிடுது. பனங்கட்டி எல்லாம் செய்யற வேலை நாங்கெல்லாம் செய்யறாங்க. அம்மா எல்லாம் இப்ப யாரும் எங்க ஊர்ல சுற்றுறது தெரியாது. பாணிக்கு நாட்டு சொல்லி அப்படியெல்லாம் இப்ப யாருமே செய்யறதா தெரியல. சந்தோஷமா இருக்குது பாக்க. இல்ல இது இப்ப திருவிழா செய்தது மற்ற இன்னும் ஊக்குவிப்பா இருக்கு. மற்ற இப்ப இனி வர்ற சமுதாயத்துக்கு கொஞ்சம் இதை பற்றி தெரிய வரும். நன்றியா. இது பாணி பெனாட்டா? எது பாணி பெனாட்டு? எது பாணி பெனாட்டுன்னு சொன்னீங்க? அப்படியே அந்த இடத்துல கடற்கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே நொங்கு வெட்டி கொடுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பாருங்க எந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், நொங்கு வெட்டி கொடுத்து இருக்கணும்.
பனம் ஜூஸ் கொடுத்துருக்கணும். பழப்பானம் இதில் பாருங்க பெனாட்டு காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த பனங்கூழ் செய்யறதுக்கான இந்த மரக்கறி எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல யாருமே வந்து வெட்டலாம் பாருங்க. அப்படிங்கால பைத்தங்காயை கழுவி கொண்டிருக்கணும். பெனங்காய் பணியாரம் சுட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. பெனங்காய் பணியாரம் இதுல பாருங்க எல்லாரும் வந்து இந்த பைத்தங்காய் உடைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. பைத்தங்காய் இங்கால பெனங்காய் பணியாரம். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழ் காய்ச்ச போயினோம். கடையில் போட்டுருக்கு வேறுங்க உள்ளுக்குள்ள. இதில் 17 குடிப்போம் கொண்டு வந்தாங்க. 17 காணையில் இல்லை ஓவர் முடிச்சு. சரி இனி நாங்கள் போய் நொங்க குடிப்போம் வாங்கி. இதில் வட்டி வட்டி கொடுத்து கொண்டிருக்கேன் நம்ம பாருங்க நொங்கு. அண்ணன் எனக்கு நொங்கு கொண்டு வட்டி வேண்டித்தாங்க வேண்டித்தாங்க. யார்கிட்ட எனக்கடா தருவ மேலே தெரியல. எத்தனை இருக்கு இந்த நொங்கு வண்டி உருட்டி ஞாபகம் இருக்கு வேறங்க. இது கொஞ்சம் 17 தாங்க. நல்ல மண்ணில் செய்த கப்பு. இங்கே வருங்க 17. இந்த 17 சுண்ணாம்பு சுண்ணாம்பு தான் 17 வரும். இல்லை புது அடிக்கல்ல வந்துடுங்க. அந்த மாதிரி கப்பை பார்க்க தெரியும். கொஞ்சம் தாங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இயற்கையான இனிப்பு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனங்கட்டியோ கருப்பட்டியோ போது காய்ச்சி வந்தது. பெனங்கட்டியோன்னு தான் நினைக்கிறேன். அந்த பெனங்கட்டியை போய் சாப்பிட்டு பார்ப்போம். உடன் பெனங்கட்டி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இங்கே வேறுங்க பெனங்கட்டிய. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காய்ச்சி இப்போ ஊற்றினது அந்த மாதிரி. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அந்த மாதிரி கிடக்குது. உடன் பெனங்கட்டி தானே கொஞ்சம் கைக்குது. மற்றபடி ஓகே பெனங்கட்டி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பாரம்பரியங்களை கூறக்கூடிய மாதிரி நிறைய பென திருவிழா அது மாதிரி கணக்கு இருக்கும். அந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடினா நல்லா இருக்கும். இது பெரும் காலங்களில் வேறு வேறு எங்களோட பாரம்பரியங்கள் இருக்குதானே. வந்தாக்கள் இந்த தைனான்னா பனை ஓலை என்ன பனை திருவிழான்னு பனை ஓலையிலேயே நினைக்கிறாங்க. இந்த பனை ஓலையில முந்தி அந்த பனை ஓலையில தான் எல்லாத்தையும் அதை எழுதி வச்சிருந்தோம் அந்த காலத்தில். ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடி மாதிரி இது பேனைச்சுவடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் கூழ் குடிச்ச பாருங்க பிளான்னு சொல்கிறது. பனை ஓலையில் செய்கிறது எப்படி பின் 2 சொல்லி கொடுக்கணும். இதில் பாருங்க
எத்தனை ஒட்டியானல செய்வோம் போல 5ல செய்தா கொஞ்சம் வடிவா வேற 5 லீஃப் எடுத்தீங்க கணக்கெல்லாம் சின்ன வாழைண்டா கொஞ்சம் பெருசா செய்யலாம் போன்ல வச்சிருக்கோம் எல்லாம் எடுத்து முடிஞ்சு அப்லோட் பண்ணிடுவோம். இது என்ன பாட்டு போறோட இல்ல 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 கொஞ்சம் வடிவான பொடியங்க கொஞ்சம் வடிவா எடுக்கணும். இதான் முன்னுக்கு இன்ட்ரோல வர போகுது. இல்ல என்னண்டு இப்படி மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறீங்க இப்படி வந்து நீங்கள் தன்னார்வலராக வந்து அப்ப நீங்கள் நண்டு உடைச்ச அனுபவம் கூட போல நண்டு உடைச்ச அனுபவம் கூட போல உடைச்ச அனுபவம் கூட போல மடியா உடைக்கிறீங்க அந்த கூழுக்கான நண்டு ஒடியல் கூழுக்கான நண்டு வேறங்க. ஓகே நண்பர்களே பார்த்துருப்பீங்க என்ன தாங்க எப்படி இருந்தது அந்த பெணத்திருவிழா? நல்லா இருந்தது. நிறைய சாப்பாடு இருந்தது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த நாடகம் நல்லா இருந்தது, அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது இயற்கையா நடிச்சாங்க. அப்ப சிவரன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த வேற நல்லா இருந்தது. எது நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. அந்த பணம் இது அதுகளை தானே பதனி தான் பேசுறது. சரி கூழ் தான் கொடுத்து ஏன்னா குடிக்க கொடுத்து வைக்கல. சரி நாங்கள் வெளிக்கிடுவோம். என்ன சொன்னா வீட்டை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கூட கிடக்குது. வீட்டை வரட்டுமா? வாங்க வாங்க உங்களுக்கு அவிச்ச சிக்கன் தரேன் வாங்க. அவிச்ச வேணாம். சரி ஓகே நண்பர்களே பாய் சந்திப்போம்.